என்னோட இந்த புத்தக தொகுப்பு நூல்கள் 2லயும் சேர்த்து குழந்தைகள் முதல் கொண்டு அ பெரிய பெரிய ஆளுகள் கோவி பாலமுருகு ஐயா, படைக்கல பாவலர் ஐயா, மகாலிங்கம் ஐயா, இது மாதிரி பெரியவர்களும் இணைஞ்சு பாடல் குடுத்திருக்காங்க. பள்ளி குழந்தைகளுமே பாடல் குடுத்திருக்காங்க. அது எனக்கு இந்த 2 பாடல் நூல்களிலும் தொகுப்பில் பாடல் கொடுத்த சி சிறுமிகள். முத்தமிழினி லோசினி, யாழிசை ஜெயஸ்ரீ இருவரும் நூலினை வெளியிட, நூலினை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு சொன்னா, நான் பார்த்த நிமிஷத்திலிருந்து தன்னோட குழந்தைகள பள்ளியில வகுப்புல படிக்கிற குழந்தைகள, தான் ஈன்ற குழந்தைகளை விட அன்பாக அவர்களின் திறமைகள் அப்படியே தமிழகம் மட்டும் இல்ல, இந்த உலகம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி தாண்டி போகணும்னு ஆசைப்படுக ஆசிரியை வள்ளி அவர்கள். அவர்களின் பள்ளி இருந்து ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி, கோயில் பதாகையில் இருக்கும் குழந்தைகள் நமது அன்பின் சங்கமத்தில் இணைந்து தொடர்ந்து தங்களின் திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சிறப்பிக்கும் வகையில் அப்பள்ளியிலிருந்து 4 குழந்தைகள் பா. ரீட்டா, பா. பிரசன்னா, ரா. சிவானி, பா. வர்ஷினி 4வரும் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள். வாருங்கள் குட்டி சுட்டி பாடல்கள் பாகம் 1 மற்றும் 2 2 நூல்களின் வெளியீடும் இப்பொழுது சிறப்புடன் நடைபெறுகிறது. இது ஒரு மகிழ்வின் தருணம். குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் இன்று பாடல்கள் அருகி வரும் சூழலில், குழந்தைகள் முதல் ஆகச் சிறந்த ஆளுமைகள் வரை இடம்பெற்றுள்ள குட்டி சுட்டி பாடல்கள் பாகம் மட்டும் 1 மற்றும் 2 வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளர்க! மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்மிடம் பாடல் பாட இணைகிறார் பா. ரீட்டா அவர்கள். வாங்க ரீட்டா. வணக்கம் ஆச்சி. வணக்கம். என் பெயர் ரீட்டா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பகாலை. யோசிகா எழுதி முத்து பாடலை பாட வந்துள்ளேன். முத்து 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 அழகான முத்து, முத்து 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 அழகான முத்து, பல பலனும் இருக்கும் கடலில் கிடைக்கும் முத்து, முத்து 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 அழகான முத்து, கலர் கலரா முத்து, அது பவளை முத்து, பந்து வடிவில் இருக்கும் சிப்பிக்குள்ளே வளரும் முத்து 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 அழகான முத்து, அன்பான முத்து, அழகான முத்து, அறிவான முத்து, கருப்பு நிறம் முத்து, முத்து 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 அழகான முத்து, என் தம்பி பேர் முத்து, எங்கள் குடும்பத்தோட சொத்து, முத்து 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 அழகான முத்து. நன்றி ஆச்சி. மகிழ்ச்சி செல்லம். முத்தமிழ் லோசிகாவும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு குட்டி குழந்தை வாயில நம்மளோட பாடல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு இனிமையா சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. வாழ்த்துக்கள் கண்ணம்மா. இப்ப ரா. சிவானி. வணக்கம் ஆச்சி. வணக்கம். பாடுங்க செல்லம். என் பெயர் ரா. சிவானி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது லாவண்யா மணிமுத்து அவர்கள் எழுதிய இயற்கை அதனை பொருந்திட்டால் பாடலை பாட வந்துள்ளேன். இயற்கை அதனை பொருந்திட்டால் இயல்பாய் எதுவும் நடந்திடுமே, இயற்கை அதனை பொருந்திட்டால் இயல்பாய் எதுவும் நடந்திடுமே, செயற்கை வழியை விட்டுவிட்டால் செழிப்பாய் வாழ வழி உண்டே, செயற்கை வழியை விட்டுவிட்டால் செழிப்பாய் வாழ வழி உண்டே, நெகிழி குப்பை தவித்திடவே நீண்ட தொண்டு செய்யணுமே, நெகிழி குப்பை தவித்திடவே நீண்ட தொண்டு செய்யணுமே, மகிழ்ச்சி பெருக நாமுமே மண்ணை வளமாயாக்கிடுவோம், மகிழ்ச்சி பெருக நாமுமே மண்ணை வளமாயாக்கிடுவோம், பெற்றோர் சொல்லை கேட்டிடுவோம் பெரிய வளர்ச்சி கண்டிடுவோம், பெற்றோர் சொல்லை கேட்டிடுவோம் பெரிய வளர்ச்சி கண்டிடுவோம்,
உற்றோர் மகிழ நாம் தான் உயர்ந்த செயலை செய்வோமே. உற்றோர் மகிழ நாம் தான் உயர்ந்த செயலை செய்வோமே. நன்றி ஆச்சி. மகிழ்ச்சி கண்ணம்மா, ரொம்ப அழகா பாடுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றி உங்களுக்கு. நன்றி அடுத்ததாக ஆச்சி. அடுத்ததாக விலக்கி விடு கோபத்தோடு பொறாமையையும். கோபத்தோடு பொறாமையையும் விலக்கிவிடு, விலை பெறாத வன்மம் மூன்றையும் விலக்கிவிடு. சேர்த்து விடு முயற்சியோடு பொறுமையையும். முயற்சியோடு பொறுமையையும் சேர்த்து விடு, குலையாத நம்பிக்கையையும் இணைத்து விடு என்றாள். யாரு? சித்திரை மகள் அவள். விலக்கிடவும் சேர்த்திடவும் செய்திடவே விலை மதிப்பற்ற பரிசுகளை தந்தாள். பெற்றுவிட்டு மனமகிழ்ந்து பூரித்து பக்குவமாய் கொண்டு சென்றேன். தமிழ் என்பது எனக்கு மட்டும் தோழி அல்ல, இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் தமிழன்னை தோழியாகத்தான் அரவணைப்பாள் என்கிற அழகிய இனிய வரிகளுக்கு சொந்தக்காரர் ஆசிரியை வள்ளி அவர்கள். அவரது பள்ளி நூலகத்துக்கு நான் பொதுவா அரசு பள்ளிகள் நூலகம் அனைத்திற்குமே என்னோட அன்பின் பரிசாக புத்தகங்களை தருவேன். தொலைவில் இருக்க பள்ளிகளுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி தருவேன். கோயில் பாதாக அருகில் தானே, போய் புத்தகங்கள் தரதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். எடுத்துட்டு பேசிட்டு புத்தகங்களை கொடுத்துட்டு வெளியில வரையில இவங்க, நீங்க வந்தீங்கன்னா புத்தகம் கொடுத்துட்டு மட்டும் போகக்கூடாது, வாங்க வாங்க எங்க பள்ளி மாணவர்களை பாருங்க, என் வகுப்பு மாணவர்களை பாருங்க அப்படின்னு வகுப்புக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு மாணவனமா எழுப்பி விடுவாங்க. நீ திருக்குறள் சொல்லு, நீ பேசு, நீ நடனம் ஆடு அப்படின்ட்டு. அந்த மாணவர்களை நான் பாராட்டும் போது அவங்க முகம் அந்த சூரிய ஒளியோட பிரகாசமா இருக்கு. ஒரு கள்ளமில்லாத மனமுடைய ஒரு ஆசிரியை தன் மாணவர்களை இந்த அளவுக்கு நேசிப்பாங்களா ஒரு ஆசிரியர்ன்ட்டு நான் பல பள்ளிகளுக்கு போயிருக்கேன். எல்லா ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்கள் தான். ஆனா அந்த ஒரு பூரிப்பை நான் அங்க வித்தியாசமா பார்த்தேன். என்ன இவங்க இவ்வளவு பூரிப்பா பாக்குறாங்க. இடையில நம்மளுக்கு நேரமாகுது. இன்னும் ஒரு குழந்தை நல்லா பேசும். அவன் இத மட்டும் கேட்டுட்டு போங்களேன். இந்த இந்த ஒரு குழந்தைய மட்டும் கேட்டு போங்களேன்ட்டு, அங்க இருக்கிற அனைத்து மாணவர்களையும் திறமையும் கொண்டுட்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுல, எனக்கு அவங்க மேல ஒரு தனி பாசமும், நெகிழ்வும் ஆயிடுச்சு. அவ்வளவு அற்புதமான, இனிமையான ஆசிரியை. அவங்க பள்ளி மாணவர்கள், வகுப்பு மாணவர்கள் மட்டும் இல்லாமல், பெற்றோர்கள் அனைவரும் நேசிக்கும் ஆசிரியை வள்ளி அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. கலைக்களஞ்சியமாக விளங்கும் மதிப்பிற்குரிய பாட்டருவி சொல்லின் செல்வன் உயிரவன் ஐயா அவர்களுக்கும், இங்கு நூல்களை தொகுத்து கனிவான மொழியாலே அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் நம் அன்பு அம்மா அன்பு செல்வி அவர்களுக்கும், அன்பின் சங்கமம் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியின் தலைவராக இருக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா சுப்புராஜ் அவர்களுக்கும், இங்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் அனைத்து பெருந்தகைகளுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும், இந்த நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குட்டி சுட்டி பாடல் நூல்களில் பாடல்களை எழுதிய அனைத்து பாடல் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லக்குட்டிகளை புத்தகம் படிப்பதற்கு வாருங்கள் என்று அழைப்பதற்காக நான் ஒரு சிறிய பாடலை எழுதி வந்துள்ளேன். இந்த பாடலை பாடிவிட்டு வாழ்த்துரைக்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். பாடலின் தலைப்பு புத்தகமே உன் உற்ற நண்பன். புத்தகத்தை நாடு, பொது அறிவை தேடு, புண்ணிய பூமியும் கைவசம் வரும் பாரு. சிந்தனையை வளர்க்கும் சிறுவர்களின் நூல்கள் எத்தனையோ இருக்கு, தேடி தேடி வாங்கு. சிந்தனையை வளர்க்கும் சிறுவர்களின் நூல்கள் எத்தனையோ இருக்கு, தேடி தேடி வாங்கு. அறிவின் வாசலை திறந்தவர் ஆசான், அகன்ற அறிவிற்கு புத்தகமே ஆசான். அறிவின் வாசலை திறந்தவர் ஆசான், அகன்ற அறிவிற்கு புத்தகமே ஆசான். எட்டாத தொலைவையும் தொட்டுவிடச் செய்யும்,
எட்டாத தொலைவையும் தொட்டுவிடச் செய்யும் எண்ணமும் உயர்ந்து மனத்தாழ்வினை கொய்யும். எட்டாத தொலைவையும் தொட்டுவிடச் செய்யும் எண்ணமும் உயர்ந்து மனத்தாழ்வினை கொய்யும். வலைத்தளங்களில் பெறுவது அறிவென்றாலும் அதனாலே வேண்டாத நோய் தந்து மனநிலையும் பாதிக்கும். பயனுள்ள நூல்களை தேடி சென்று படித்திட்டால் அமைதி பாரினிலே ஆளுமையை பன்மடங்கு பெருக்கிடலாம். பயனுள்ள நூல்களை தேடி சென்று படித்திட்டால் பாரினிலே ஆளுமையை பன்மடங்கு பெருக்கிடலாம். அமைதியான வழியிலே சிந்தித்து சுவைத்திடவே அருமையான ஆரோக்கியம் தரும் கருவிதான் புத்தகம். மாணவ செல்வங்களே மனதிலே நிறுத்துங்கள். மணியான நூல்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள். மாணவ செல்வங்களே மனதிலே நிறுத்துங்கள், மணியான நூல்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள் என்று மாணவ செல்வங்களை செல்லமாக அழைத்துவிட்டு நூலினுடைய வாழ்த்துரைக்கு நுழைகிறேன். தற்போது உள்ள காலகட்டத்தில் மாணவ செல்வங்கள் நூல்களை படிப்பது என்பது சற்று தயக்கமான நிலையில்தான் இருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். காரணம் பாடச்சுமை மற்றும் அவர்கள் பாடங்களுக்கு தேவையான செய்திகளை திரட்டுவதற்கும் வலைதளங்களுக்கு தான் செல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய நேர பற்றாக்குறை. ஆனால் நான் ஒன்று அடிக்கடி நினைப்பதுண்டு, என்னவென்றால் செய்திகளை தெரிந்து கொள்ளவும் அதை நாம் முழுமையாக அறியவும் வலைத்தளங்களுக்கு செல்வது எது போன்றது என்றால், தாகம் வரும் பொழுது தண்ணீர் அருந்துவதற்காக ஓடும் ஆற்றையோ குளத்தையோ ஏரியையோ நாடி சென்று நீர் அருந்துவதை போன்றது என்று நினைக்கிறேன். அவ்வாறு அருந்தும் போது அந்த நேரத்தில் நம்முடைய தாகமானது தீர்ந்துவிடும். ஆனால் அதன் பின்பு நோயால் நாம் அவதிப்படுகிறோம். ஆனால் புத்தகம் என்பது என்னவென்றால், புத்தகம் வாசிப்பது சுத்திகரிக்கப்பட்ட நீரை நாம் அருந்துவது போன்றதுதான். ஏனென்றால் அத்தகைய நீரை நாம் அருந்தும் போது தாகமும் தணிந்து விடுகிறது, ஆரோக்கியமும் நமக்கு கிடைத்து விடுகிறது. அது போன்றதுதான் நூல்களை படிப்பதும். நூல்களில் நாம் பெறும் அறிவானது நிலையானது மற்றும் நாம் படித்தவற்றை எண்ணி எண்ணி மகிழக்கூடியது. அது மட்டுமல்லாது சிந்தனையை தூண்டி கற்பனை வளத்தை பெருக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. அதனால்தான் அம்மா அவர்கள், நம் அன்பு செல்வி அம்மா அவர்கள் குட்டி சுட்டி பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடல்களை அவற்றை தொகுத்து சிறப்பாக நூலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த நூலில் உள்ள அனைத்து பாடல்களுமே மிகவும் அருமையாக இருக்கிறது. நான் ஒரு ஆசிரியர் என்பதால், அதுவும் தொடக்க பள்ளியின் ஆசிரியர் என்பதால் அனைத்து பாடல்களையுமே நான் படித்து பார்த்தேன். பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமையாக இருக்கிறது. பாடல்களில் பூச்சிகள், விலங்குகள், உணவுப் பொருட்கள், பொது அறிவை தரும் விதமான பாடல்கள், தமிழ் பற்றை தரும் பாடல்கள், நாட்டுப்பற்றை தரும் பாடல்கள், அறிவுரை கூடும் பாடல்கள் என்று அனைத்து நல்ல செய்திகளையும் குழந்தைகளுக்கு தரும் விதமாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. இதில் உள்ள சிறப்பு அம்சத்தை நான் காணும் போது அதை கண்டிப்பாக நான் கூறியே ஆக வேண்டும். இந்த குட்டி சுட்டி பாடல் புத்தகத்தின் சிறப்பு அம்சத்தை ஒவ்வொன்றாக கூறுகிறேன். முதலாவதாக நான் எண்ணியது என்னவென்றால், அதனுடைய முகப்பு அட்டை. அந்த முகப்பு அட்டையானது வண்ணங்களில் அழகான ஒரு நிறத்தை, பல நிறங்களை கொண்டு அதில் உள்ள அந்த பொம்மைகளும் அந்த வரைபடங்களும் குழந்தைகளை மட்டுமல்ல பெரியவர்களையும் அது கவர்ந்து இழுத்து அதை திறந்து நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டு வரும் விதமாக அந்த முகப்பு அட்டை அமைந்திருக்கிறது. அது ஒரு சிறப்பு அம்சம். அடுத்த சிறப்பு அம்சம் என்னவென்றால், புத்தகத்தின் உள்ளே உள்ள பாடல்கள். அந்த பாடல்களினுடைய பொருளுக்கு ஏற்றாற்போல் படங்கள் கொடுத்திருக்கிறார். அம்மா அவர்கள் என்றுமே எப்பொழுதும் குழந்தைகளை நேசிப்பவர். அதனால்தான் இவ்வளவு அழகாக குழந்தைகள் விரும்பி அந்த பாடல்களை படிக்க வேண்டும், அந்த படங்களை ரசித்தவாறே அந்த பாடல்களை படிக்க வேண்டும் என்று
எண்ணி இவ்வாறு அமைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அடுத்த விதமாக சொல்ல வேண்டும் என்றால், குழந்தையினுடைய மனநிலைக்கும் வயதுக்கும் ஏற்றவாறு குறுகிய வரிகள், அதாவது நிறைய வரிகள் இல்லை, தேவையான குறைந்த வரிகளோடு மாணவர்களை கவர்ந்து இழுக்கும் விதமாக பாடல்கள் அமைந்திருக்கிறது. மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த பாடல்களை எழுதிய அனைத்து பாடல் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். குழந்தைகள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி திறந்து பாடுவார்கள் என்பதை என்னுடைய மாணவர்கள் மூலமே இதை நான் நிரூபித்து விட்டேன். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் பாடலை எவ்வாறு பாட வேண்டும் என்று. அவர்கள் வந்ததிலிருந்து அந்த புத்தகத்தை வைத்தவாறே நின்று கொண்டிருந்தார்கள். அதை எண்ணும் போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து அவர்கள் நம்மை எப்பொழுது அழைப்பார்கள் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அதை எண்ணும் போதே நமக்கு தெரிகிறது, குழந்தைகள் இது போன்ற பாடல்களை விரும்பி பாட தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதில் இந்த பாடல்களில் பூச்சிகள், விலங்குகள் என்று குழந்தைகளை கவரும் சில பொருள்களை கொண்டு, அந்த பூச்சிகளும் விலங்குகளையும் கொண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். மீன், பூனைக்குட்டி, பொன்வண்டு, அணில், எலி, எறும்பு, கரடி, கிளி என்று மாணவர்களை கவரும் விதமாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. அடுத்து பொது அறிவை வளர்க்கும் விதமாக சின்ன கத்தரிக்காய், நூலக பூங்கா, நடைவண்டி, தீபத் திருநாள், செயற்கை நுண்ணறிவு பொம்மை, அழகிய படகு, மரம், முத்து, நிலா, பலூன், குடை, கப்பல், மழை, ஆழி வெள்ளம், இவையெல்லாம் பொது அறிவை தூண்டும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து நாட்டுப்பற்றை வளர்க்கும் விதமாக ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, நாடு காக்க போகிறேன். இந்த பாடல் மிகவும் சிறப்பாக அமைந்து, சிறுவர்கள் இந்த பாடலை பாடும் போதே நம் நாட்டை நாம் எவ்வாறு காக்க வேண்டும், நாம் எவ்வாறு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று தூண்டி விடுவது போன்று இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. அடுத்து தமிழ் பற்றை தூண்டும் விதமாக தமிழே தலை சிறந்தது பாப்பா என்ற பாடல் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுவாக நாம் குழந்தைகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்போம். அந்த அறிவுரையை சாதாரணமாக ஒரு உரைநடையில் கூறினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். ஆதலால் பாடல் வழியாக நாம் அறிவுரை கூறலாம் என்று எண்ணி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த பாடல் ஆசிரியர்கள். அறிவுரை கூறும் விதமாக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். கோயில் குளம் எதற்கு, வாழ்வதே சாதனை, சிந்தனை செய்திடு பாப்பா, சுற்றுச்சூழல் காப்போம், மலரும் சிரிப்பு, உயர் வாழ்வு எளிதே பாப்பா, உன்னை நம்பி இருக்கு, தலைமுறை பாடம், நாளை நான், மனதில் பதித்திடு, இனிய வாழ்வியல் முறை, அன்பு செல்லமே, நண்பர்களே பாடுவோம், தாத்தாவும் பேரனும், கல்வி, இயற்கை இதனை புரிந்திட்டால் பரிசு வாங்கலாம், காட்டை நீயும் அறிவாயா, நீயும் முன்னேறு, சிட்டுக்கலாம் சின்ன சிட்டுக்கலாம், நல்ல பெயர் வாங்கலாம். இந்த பாடல்கள் எல்லாம் அறிவுரை கூறும் விதமாக சிறந்த அறிவுரைகளை கூறுகின்றன. பாடல் வழியாக அறிவுரை கூறும் போது மாணவர்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இக்கால மாணவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்றால் செல்லமாகத்தான் கூற வேண்டும். கண்டிப்பு இருந்தால் மாணவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த விதத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக அறிவுரை கூடும் பாடல்களாக அமைந்திருக்கிறது. ஆகவே பாடல்களை எழுதிய இதில் இந்த இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த நூலில் நம்முடைய அன்பு செல்வி அவர்களும் பாடல் எழுதியிருக்கிறார். மிகவும் சிறப்பான பாடலாக அதுவும் அமைந்திருக்கிறது. அனைத்து பாடல் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். குட்டி செல்லங்களே, சிறுவர்களே அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி அதில் உள்ள பாடல்களை பாடி மகிழ வேண்டும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை மாணவ செல்வங்கள் வாங்குவார்கள். அடுத்து புத்தக திருவிழா ஆண்டு கண்டிப்பாக இந்த புத்தகமானது அனைத்து மாணவர்களாலும் கவர்ந்து இழுக்கப்படும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. இவற்றை சிறப்பாக தொகுத்து 2 தொகுதிகளாக தந்து
குழந்தைகளுக்கு இன்பம் அளிக்கும் வகையில் சிறப்பான படங்களை இணைத்து தந்த நம்முடைய அன்பு செல்வி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் பாடல்களை எழுதிய அனைத்து பாடல் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்துடன் என் முறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான, தெளிவான, ஆழமான வாழ்த்துரை வழங்கினீர்கள் அம்மா. ஒரு 2 புத்தகத்த அப்படியே பிரிச்சு, அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா? சிந்தனையை வளர்க்கும் புத்தகங்கள் எத்தனையோ இருக்கு. சிந்தனையை வளர்க்கும் புத்தகங்கள் எத்தனையோ இருக்கு. தேடி தேடி வாங்கு செல்லமே என்று குழந்தைகளை அழைத்தீர்கள் இல்லையா? அழைக்கும்போது இப்போ ஒரு செயல நம்ம சின்ன குழந்தைங்கள செய்ய சொல்லும்போது, முதல்ல பெரியவங்க நம்ம அத செய்யணும். அதுக்கு நானே உதாரணமா இருக்கேன்னு அந்த 2 பாடல் புத்தகத்தையும் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் படிச்சு, ஒரு ஆழமான, அழகான ஒரு வாழ்த்துரை. எல்லா பாடல்களோட தலைப்பையும் சொல்லியிருக்கீங்க. எல்லா பாடலாசிரியர்களையும் பாராட்டிட்டீங்க. வஞ்சனையே இல்ல. நான் பாராட்டேன் பாரு இப்போ அப்படின்ட்டு. அந்த வகையில நிச்சயமாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்க அனைத்து பாடலாசிரியர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி இருந்திருக்கும் உங்க உரைய கேட்கையில. அ எப்படி சொல்றது? பூச்சியில ஆரம்பிச்சு ஒவ்வொன்னையும் நான் எந்த விதமா தொகுத்தேன். ஒரு தொகுப்பாசிரியருக்கு இத விட நிறைவு என்ன வேணும்? நான் எந்த பார்வையில, எந்த கோணத்துல தொகுந்தனோ, அத அப்படியே கொணர்ந்து உங்களோட வாழ்த்துரையில சொன்னது அப்படிங்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வணக்கமும், நன்றியும் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததா நம்ம கூட பாட வராங்க ஒரு குட்டி தம்பி. பிரசன்னா. வாங்க செல்லம். என் பெயர் பிரசன்னா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பதாகை. நான் இப்பொழுது செல்லிதாசன் எழுதிய கொட்டும் மலை பாடலை பாடப் போகிறேன். வெட்டி வெட்டி மின்னல் அடிக்குது, ஈச்சாய் ஒளியை வீசி அடிக்குது, படபடவெனவே மழையும் மேகம் கொட்டு மலை சத்தியம் கூறுது. வெட்டி வெட்டி மின்னல் அடிக்குது, ஈச்சாய் ஒளியை வீசி அடிக்குது, சடசடவெனவே மழையும் பொழியுது, சந்து பொந்தினில் வெள்ளம் பாயுது, சின்ன புயல் சீண்டி பாயுது, தென்னை மகன் தலையாட்டுது, வெட்டி வெட்டி மின்னல் அடிக்குது, ஈச்சாய் ஒளியை வீசி அடிக்குது, உலகம் மலரும் நீராய் நிறையுது, குமுத மலர்களும் பூத்து சிரிக்குது, மாச்செடி கொடிகளும் மலையில் குடிக்குது, மனித மனங்கள் மகிழ்ச்சி மலருது. நன்றி ஆச்சி. ரொம்ப சிறப்பா பாடுனீங்க செல்லம். வாழ்த்துக்கள், நன்றி. வர்ஷினி. வாங்க வர்ஷினி. வணக்கம் ஆச்சி. வணக்கம். என் பெயர் தீவர்ஷினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பதாகை. நாம் அன்பு அம்மா அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்கள் கரடியின் வாழ்விடம் பாடல். மலையில் மீது வாழ்ந்திடும், மரங்கள் ஏறி கழித்திடும், பனியில் செருக்கி விளையாடிடும், பசுமை புல்லில் உருண்டிடும், தேனின் கூட்டை கண்டிடும், தேனியை அஞ்சி மகிழ்ந்திடும், காயும் பழவும் உண்டிடும், கரணமிட்டு மகிழ்ந்திடும், மலையில் மீது வாழ்ந்திடும், மரங்களே கழித்திடும், கூண்டில் கரடின் சிறைப்படும், நாட்டிலே வித்தை காட்டிடும், மீசை மூடி நடந்திடும், மெழுகு பந்தியாய் தோன்றிடும், மேலம் அடிக்க ஆடிடும், மேலமிட்டை காட்டிடும், விலங்கை பூட்டி வதைத்திடும், விலங்கை உடைத்து நீக்கிடு, மலையில் மீது வாழ்ந்திடும், மரங்கள் ஏறி கழித்திடும், விலங்குகள் வீடு காடுதான், விரும்பி வாழ்வது அங்கேதான், காட்டில் விடுதலை உணர்த்திடும், கரடின் வாழ்விடம் அதுவேதான், காட்டில் விடுதலை உணர்த்திடும், கரடின் வாழ்விடம் அதுவேதான். நன்றி ஆச்சி. மகிழ்ச்சி கண்ணம்மா. நல்ல ராகத்தோட பாடுனீங்க. ஆச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வள்ளி டீச்சரோட ட்ரெய்னிங்னா சும்மாவா அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலேயே உங்க பள்ளியில இருந்து வந்த 4 குழந்தைகளுமே
வாசிக்காம பாடினாங்க. அது ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி டீச்சர், மகிழ்ச்சி ஆசிரியை, மகிழ்ச்சி குழந்தைகளே, மகிழ்ச்சி. அடுத்தது நீங்கள் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது கனடா தமிழாளி காட்சி. ஆகவே இப்படி இந்த நிகழ்விலே குட்டி சுட்டி என்ற இந்த நிகழ்விலே மிகப்பெரிய ஒரு வெளியீடாக நான் இதை கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு மேடையிலே நீங்க வெளியீடு செய்தா கூட இந்த ஆளுமையானவர்கள் அங்கே வந்து வெளியீடுக்கு வருவார்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் மிகப்பெரிய இந்த எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இருக்கின்ற மதிப்புக்குரிய எங்களோட பாலமுருக ஐயா மற்ற துரைமூர்த்தி ஐயா, இந்த ஆசிரியர் அருமையான ஆசிரியர் வள்ளி ஆசால் மீனும் சோனும் அங்கே வடக்கிலே இந்தியாவின் வடக்கிலே இருந்து கொண்டும் அதனுடைய பகுதியை கொடுத்திருக்கின்றார். இதே போல செங்காந்தல் ஜபீர் போன்றவர்கள் எல்லாம் இந்த வெளியீட்டிலே வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது ஒரு